ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே கிராக்கர்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி எப்படிலாம் அது வெடிக்கணும்னு பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் போடுறேன். இப்போ நான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே க்ராக்கர்ஸ்லாம் இப்போ நான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரப்போ லீவ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் சில கார்ப்பரேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதனால் அப்லோட் பண்ண முடியல. அதனால சரி இந்த வாட்டி நம்ம சேஃப்டியாக பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போடுறேன். ஓகே, மேலே இருக்க பாக்ஸு, மேலே க்ராக்கர் பாக்ஸ் மேலே இருந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடும். இப்போ நம்ம பெரிய பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, மேலே இருக்க தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம். இந்த க்ராக்கர் பாக்ஸ் வாங்கி 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஷார்ட் மாதிரி தான், கொஞ்சம் பொறியாக வருது. என்னன்னு எனக்கே தெரில, எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. எதுவும் ஓப்பன் பண்ணி நான் இன்னும் புதுசாக பார்க்கல. அதாவது உள்ளே இருக்கிறது தனியாக கையில் எடுத்து பார்க்கல. இது வந்து கன், அது வைக்கணும்னா இதனால் கையில் வைக்கல, எங்கள் அப்பாட்ட தான் கொடுத்து வைக்க சொன்னேன். கையிலலாம் லைட்டாக பொறியாக படுது. இது வந்து பப்ஜி கன், இந்த 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஷார்ட் தான், பெருசாக வெளியே போய் வெடிக்கிறது. அதே மாதிரி இது ஜூஸ் கேனில் வந்து எப்படின்னா புஷ்வான மாதிரி தான் பொறியாக வரும். இந்த மாதிரி மொத்தம் 3 ஜூஸ் கேன் கொடுத்துருந்தாங்க. பொமக்ரானேட், பைனாப்பிள், மாஸான்னு 3மே சூப்பராக தான் இருந்தது. நான் இந்த வீடியோ எடுத்து நான் அடுத்த நாள் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சிலதெல்லாம் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது. சிலது நான் பட்டாசு வெடிக்கிற மும்முரத்தில் இருந்தனால நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. அம்மா தான் சிலது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எடுத்தாங்க. அந்த கிளிப்பையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த பட்டாசு எப்படி வெடிக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே, இந்த மாதிரி இது வந்து எல்லாமே மார்னிங் வெடிக்கிற ஷார்ட்டு, பிளாக் மணி, அதே மாதிரி மணி வெளியே வர மாதிரி அதுவும் பெரிய க்ராக்கர்ஸ் இருந்தது. லக்ஷ்மி வெடி நாளைக்கு இது ஃபுல்லாக வச்சு அதை காலி பண்ணிடணும். என் தங்கச்சியும் கூப்பிட்டு லக்ஷ்மி வெடி வைக்க சொல்லி கொடுத்துற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இது என்னது, ட்விங்க்லிங் ஸ்டார்மா, இது வந்து என்ன சொல்லுவாங்களே, சாட்டை இதெல்லாம். இதுவும் க்ராக்கர், என்ன க்ராக்கர், லக்ஷ்மி. இதில் நிறைய க்ராக்கர்ஸ் எப்படி வெடிக்கணும்னு எனக்குமே ஐடியா இல்லை, வெடித்து பார்த்தா தான் தெரியும். இது சங்கு சக்கரம், வெளியே பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் என்னது, ஃப்ரை பாப்கார்ன்னு இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் இதை சொன்னேன் ஃபஸ்ட்டு 3 ஜூஸ் கேன், அதில் மாஸாவும் பைனாப்பிளும். இது வந்து ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ஒன்று வெடித்தேன். இது சூப்பராக தான் இருந்தது. இது வந்து பெரிய புஷ்வான மாதிரி நைட்டு வச்சா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எதுலேயுமே திரியே இல்லை. மேலே தான் ஹோல் மேலே குட்டியோண்டு ஹோல் இருக்குது, அது மேலே வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். திரி இல்லாதனால அது எப்படி வைக்கணுன்னே, அதாவது கம்பி மத்தாப்பு இருக்குன்னா அது ஸ்டார்டிங்லேயே வைக்கணும். ஸ்டார்டிங்லேயே வச்சா தான் அது கரெக்டாக அந்த டிப்பில் வைக்க முடியும். நான் மிடில்லாம் போயிடுச்சுன்னா உள்ளே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது ஃபோட்டோ ஃப்ளாஷ். இதுவும் வச்சா சூப்பராக இருந்தது. இதுலேயுமே தெரியல, இது வச்சோன்னே இது நெருப்பு பற்றிக்கிச்சா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. மேலே இருக்க அட்டை பற்றிக்குது, நடுவில் இருக்க மருந்து பற்றிக்கிச்சானே தெரில. சங்கு சக்கரம் செம்ம சூப்பராக இருந்துச்சு, பெருசாகவே இருந்தது. கம்பி மத்தாப்பு, இதுலேருந்து புகை மட்டும் நிறையா வருது. கையிலலாம் படாது, சின்ன பிள்ளைங்களும் வந்து இது கையில் நல்லா பிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன, இது வந்து மயில். இது வந்து என்ன சொல்கிறது, பொறி மாதிரி தான். இந்த கிளிப்பும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்து ஏதாவது பார்த்தோமே அதே தான். அந்த மாதிரி 2 இருந்தது. அடுத்து நான் சொன்னல மணி க்ராக்கர், ஜோக்கர், பாருங்கள் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஜோக்கரை. இதையும் ஓப்பன் பண்ணி தான் பர்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இதுவும் பிளாக் மணி மாதிரி தான். இதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன பட்டாசு. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை இதில் பாதி. ஏன்னா நான் மோஸ்ட்டாக பட்டாசுலாம் வெடிக்கவே மாட்டேன். இங்கே பாருங்கள், மயில் எத்தனை கொடுத்துருக்காங்க பொறி மாதிரி. அதில் வந்து ஷேப் வந்து அதோடய ஷேப்பே வந்து மயில் இருக்க மாதிரி சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக.
அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட்ஸ் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. பெருசும் இருந்தது, கீழே இருக்கு பாருங்கள், அதுவும் செம்மையாக இருந்தது. அதுவும் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி அதில் பாருங்கள் சேம் பொரி மாதிரி தான் நிறையா இருக்குது. சங்கு சக்கரம். நெக்ஸ்ட்டு இது என்னது, இதுவும் பொரி தான். பொரியும் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த பீகாக்கும் அதுவும் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 to 5 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே நைட் ஷாட்ஸு, நைட்டில் தான் வச்சு பார்க்கணும். நிறையா இருக்குது, ட்ரை பண்ணிடணும். நெக்ஸ்ட் எப்பயுமே நான் வந்து கிராக்கர்ஸ் வந்து நான் பெரிய பட்டாசுலாம் இது வரைக்கும் வெடிச்சதே இல்லை. அதாவது பெரிய பட்டாசுனால் இந்த மாதிரி நைட் ஷாட்ஸ்லாம் வெடிச்சதில்லை. இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சொன்னேன்ல பீகாக் பாருங்கள், இது வந்து சின்ன சைஸில் 2, பெரிய சைஸில் வந்து 1 இருந்தது. அடுத்து பெரிய ஃப்ளவர் பாட்ஸ், இதுவும் செம்மையாக இருந்தது. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலேயும் நல்லா ஹைட்டாகவும் போச்சு. அந்த வீடியோ கிளிப் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த கலர் ஸ்மோக் கையில் பிடிச்சி வைக்கிற மாதிரி 2 இருந்தது. ஒவ்வொரு பாக்ஸில் 2 பீஸில் இருந்தது, 4 இருந்தது. நான் இந்த சைடு ரைட் சைடில் வச்சுருக்கிறதுல வந்து 2 பீஸ் தான் இருந்தது. லெஃப்ட் சைடில் வச்சுருந்தது 4லேருந்து 5 பீஸ் இருந்தது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? சில குட்டி சங்கு சக்கரம்லாம் நின்று 2 வாட்டி இது பண்ணது, 2 வாட்டி சுற்றுச்சு. அதே மாதிரி சிலது வெடிக்கவும் செஞ்சுது. கொஞ்சம் பயந்துட்டேன் இருக்கிறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இதுவும் பெரிய சங்கு சக்கரம். பெருசு இன்னும் விற்கல, சின்னது வந்து அதுவே பயங்கரமாக இருந்தது. சங்கு சக்கரமும் நிறைய கொடுத்துருந்தாங்க, புஷ்வானமும் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பீகாக் பொரி அதுவும் நிறைய கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது ஒரு பென்சில். அதாவது முன்னாடி பார்த்தோம்ல, இது கையில் வச்சு பண்ணுறது தான். ஓகே, ஓவராலாக என்னென்ன இருக்குன்னா என்னை சுற்றி பாருங்கள், இது எல்லாம் தான் இருக்க பட்டாசு. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். கிட்ஸெல்லாம் பட்டாசு வெடிக்கிறப்ப கீழே வச்சு தான் வெடிக்கணும், கையில் வச்சுலாம் வெடிக்கக்கூடாது. அதே மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி அண்ட் சேஃப்டி தீபாவளி. இந்த கிட்டார் வெடிக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். வெளியில் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக தான் வரும். அது மினி நீ ஒன்று வை மினி. அந்த இது வாங்கி வை, என்ன கொடுத்தீங்க அவ்வளோதான். கடைசி இது வைங்க. அதை சங்கு சக்கரம் தான் ஒன்று இருக்குந்தா. எங்கே போயிருச்சு அங்கே? வாங்க 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 இந்த பக்கம்.